இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஏன் ஒவ்வொரு அசைவின் பின்னணியிலையும் ஒரு காதல் இருக்கு. அந்த காதல் எது மேல வேணாலும் வரும். பெண் மேல, பொன் மேல, பதவி மேல, புகழ் மேல, மது மேல, மதத்து மேல, எட்ஸெட்ரா. ஆனா எனக்கு I love killing. I just love killing. Hey princess, நல்லவங்களை பத்தின ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? அவன் இந்த உலகத்தை காக்க உன்னையே இழக்கவும் தயங்க மாட்டாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த நிபந்தனையும் இல்லை. நான் உன்னை அடைய இந்த உலகத்தை எரிக்கவும் தயங்க மாட்டேன். ஹாய் டஜம்ஸ், இன்றைக்கி நம்ம சைக்கோஸ் டிவிஷன் எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் எங்கே விட்டுருந்தோமோ அங்கேருந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். யூங்கி இவங்க 2 பேர்த்தையும் கோல்ட் ஸ்டாரோட பார்த்துட்டு இருக்கான். அவனோட கண்ணையை அவனால் சுத்தமாக நம்ப முடியல. அவ்வளோ அவன் பிளட்டெல்லாம் பாயில் ஆகுது. அவனோட கண்ணெல்லாம் வந்துட்டு சவந்துருக்கு. அப்போ நீங்கள் தான் இவங்க ஐ கேன் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி பேச வரீங்க. அப்போது டப்புன்னு ஒரு பெரிய கன்ஷாட் சவுண்டு. இவங்களோட சீஃப் செக்யூரிட்டியான ஒரு பர்சன் வந்துட்டு அப்படியே அவரோட செஸ்ட்டை பிடிச்சிட்டு கிரவுண்டில் கீழே விழுகிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக அங்கே பார்க்குறீங்க. எல்லோரும் திரும்பி அந்த எந்த சைட்லேருந்து கன்ஷாட் வந்ததோ அந்த சைடை திரும்பி பார்க்குறாங்க. அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஃபுல்லாக வந்து பிளாக் காஸ்டியூமில் இருக்காங்க. முகத்தெல்லாம் வந்து மறைச்சிருக்காங்க. வெல் எக்யூப்டாக எல்லா கன்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுற்றி இருந்து உள்ளே இறங்குறாங்க. இவங்க அது எதையுமே கண்டுக்கல. உங்களையே தான் வந்து அப்படி ஒரு பிட்ரேடான ஐஸோட, பெயின்ஃபுல்லான ஐஸோட உங்களையே தான் வந்து பார்த்துட்ருக்கான். அப்போ வாட்சன் தான் இவங்கி நீ நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்ல வரான். அப்போது இவங்கி எதுவுமே பேசலை. நேராக வாட்சன் கிட்டே போய் அவனோட கழுத்தை பிடிச்சி அப்படியே செவத்தோட ஸ்லாம் பண்ணி அப்படியே தூக்குறாரு. இவங்கி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போது இவங்கி அப்படியே வாட்சனை அடிக்கிறதுக்காக இப்படி காயம் வாங்குறான். அப்போ இவங்கியோட ஹெட்டுக்கு பின்னாடி யாரோ வந்து கன்னை ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஹேண்ட்ஸ் அப் அகெஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்கி அப்படியே அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெத் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லை. அவன் சுற்றுவான்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அப்படியே திரும்பி அவன் பிடிச்சிருந்த கன் எடுத்து திருப்பி அவனோட ஜாலே வச்சு சுட்டுறாரு. அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு நிமிஷத்தில் செத்துறான். அந்த கன் எடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே இவங்கி வந்து உங்களுக்கு தலை மேலே பாயிண்ட் பண்ணி நிற்கிறான். அவ்வளோ கோவத்தில் அந்த ட்ரிகரை புல் பண்ண போகும்போது டக்குன்னு அவனுக்கு ஒரு மெமரி. அத்தை உங்களுக்கு பாப்பா பிறந்துருச்சா? எங்கே பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நர்ஸ் தூக்கிட்டு போயிருக்காங்க. இங்கே வா. எங்கே பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நர்ஸ் தான் உங்களை தூக்கிட்டு வராங்க. குட்டியாக பிங்க் கலரில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அப்போது இவங்களோட அம்மா தான் உங்களை கையில் வாங்காமல் இவங்க கையில் உங்களை கொடுக்க சொல்கிறாங்க. பாப்பாவை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கியும் பத்திரமா வாங்கிக்கிறான். இங்கே பாரு, பாப்பா பேர் என்ன? கெரோ. அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இங்கே பாரு யோங்கி, நீ தான் இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும், சரியா? நான் ரொம்ப நாள் இவ கூட இருக்க முடியாது. நீ தான் இவளை பத்திரமா பார்த்துக்கணும். ப்ராமிஸ். ஆனால் அத்தை உங்களுக்கு என்ன ஆகும்? நீங்கள் எங்கே போகிறீங்க? அத்தை சொல்லுங்க அப்படின்னு இந்த வாய்ஸ் யோங்கியோட தலைக்கு பின்னாடி எக்கோ ஆகுது. அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக மூச்சு வாங்கிட்டு ரேஜோட அந்த ட்ரிகரை புல் பண்ணாமல் உங்களையே வந்து பார்த்துட்ருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை தூக்கி அப்படியே பொத்துன்னு கீழே போட்டுட்டு அப்படியே வாட்சனை பார்த்து முறைச்சி பிடிச்சி அவன் தலைமுடியோடு சேர்த்து பிடிச்சி தர நிறுத்திட்டு போகிறான். இவங்க என்ன பண்ணுற, அவனை எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. நீங்கள் கத்துற சவுண்டு உள்ள மேன்ஷனில் இருக்கிற உங்கள் அப்பா அப்புறம் இவங்களோட அம்மா அப்பா எல்லாருக்குமே வந்து கேட்குது. என்னாச்சு? அவன் வாயினை கூட்டிகிட்டு போகிறேன் தானே போனான் அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாரும் வந்து வேகமாக வந்து வெளியில் வர்றாங்க. வந்து பார்த்தா ஏற்கனவே எனிமீஸ்க்கும் சுகாவோட பாடி கார்ட்ஸ்க்கும் வந்துட்டு பயங்கரமாக ஃபைட் போயிட்டுருக்கு. அந்த இடமே வார மாதிரி இருக்குது. அப்போ பார்த்தாதுன்னு இவங்க வேறு வாட்சனை நேராக இழுத்துட்டு போய் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போட்டு ஒரே முக்குறான். நீங்கள் இவங்க வேணாம், இவங்க என்ன பண்ணுற இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக கத்திட்டு இருக்கீங்க. இவங்க வீடு இவங்க வாட்ஸ்அப் செத்துற போகிறோம் இவங்க ப்ளீஸ் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க. இவங்க ப்ளீஸ் இவங்க அவனை விட்டுருவீங்க, தயவு செஞ்சு விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கெஞ்சிட்டு இருக்கீங்க. அப்போ இவங்க அவனை போட்டு அமுத்திட்டு இருந்திருப்பான் தண்ணிக்குள்ளார. அவனை அப்படியே விட்டுட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கல்ப் பண்ணிவிட்டு இவங்க பார்த்துட்ருக்கீங்க செம்ம பயத்தில். விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆமாம், அவனை விட சொல்லி நீ ஏன் கெஞ்சுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி போகிறீங்க. அவன் நான் கொண்டா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ என்ன அவனை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை இவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்புறம் அவன் கூட சேர்ந்து அங்கே என்ன பண்ணிச்சு கருணும் என் வாயால் சொல்லக்கூட முடியாது. அப்புறம் அவனை நீ லவ் பண்ணலையா? அப்போ பார்க்குறவனெல்லாம் இந்த மாதிரி கிஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை இவங்க அப்போ சொல்லு, அவன் யார் உனக்கு? எதுக்காக அவனை கிஸ் பண்ணிகிட்டு இருந்த? இப்போ ஏன் அவனை கொல்ல வேணான்னு என்கிட்ட இப்படி கெஞ்சிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எங்கேயாவது வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நான் உன்கிட்ட ஏம்மா நீ என்ன லவ் பண்ணுறியா, மனசில் யாராவது இருக்காங்களான்னு வந்து கேட்டனா இல்லையா அப்படிங்கிறான். அவன் கேட்டேன் யோங்கி. கேட்கும்போது நீ என்ன சொன்ன? அப்படியெல்லாம் யாரும் கிடையாது யோங்கி, என் மனசில் அப்படியெல்லாம் யாரும் கிடையாது சொன்னதானே அப்படின்னு சொல்லி மண்டையாட்டுறீங்க. அப்போது இவனை நீ லவ் பண்ண தானே? பண்ணல யோங்கி, எனக்கு யாரோ யோங்கி, அவனை விட்டுரு, அவன் போட்டும். அப்போ நீ அவனை லவ் பண்ணலை இல்லை? அப்புறம் ஏன் அவனை கிஸ் பண்ண? யோங்கி ஒன்று ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லைண்ணா இப்படி ஆட்டு, ஏதாவது ஒரு பக்கம் ஆட்டுடி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். யோங்கி ஏன் யோங்கி இப்படி நடந்துக்கிற? உன்னை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது, எவ்வளோ சமத்தா இருந்த நீ ஏன் இப்படி வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறீங்க. யோங்கி பாரு யோங்கி, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் யோங்கி, நான் அவனை லவ்வெல்லாம் பண்ணலை, சத்தியமாக சொல்கிறேன், நான் அவனை லவ் பண்ணல. வயன் நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்கடி, அதுவும் இந்த நாய்க்காக, இவனுக்காக தானே எல்லாம் பண்ணேன், இவனை நான் உயிரோடு எங்கேயோ புதைச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அவன்கிட்ட தான் போகிறான். வாட்சனை திருப்பி ஏற்கனவே வாட்சனை அன்கான்ஷியஸாக ஒரு மாதிரி இருக்கான். டே ஒத்தா ஏன் கேட்குதா உனக்கு? யூ டேர் டு டச் வாட் இஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்து அவனோட ஹேரை பிடிச்சி தூக்கி இவங்களோட கண்ணை பார்க்க வைக்கிறான். இவங்களோட கண்ணை அவ்வளோ கொலவெறி தெரியுது. வாட்சன் பயந்து போய் எப்படி பார்த்துட்டு இருக்கான். அவனோட கையை முறுக்கிட்டு ஒட்டுமொத்த கோவத்தையும் அப்படியே வாட்சனோட மூஞ்சில் இறக்குறான். பஞ்ச் மூலியமா அவன் பஞ்சை வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறான் அவன். அப்படி நீங்கள் இதை பார்த்து அப்படின்னு சொல்லி பயந்து உங்கள் கண்ணை வந்து மூடுறீங்க. அவளை இழுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் கூட்டிகிட்டு வர சொல்கிறான். பாடி கார்ட்ஸும் உங்களை கூட்டிகிட்டு வராங்க. இவனை நான் அடிக்கிறத நீ பார்க்குற, இங்கே பாரு, உன் கண்ணு முன்னாடியே தான் நான் இவனை கொல்லுவேன், இங்கே பாருடி பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் இவங்க ப்ளீஸ் இவங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறீங்க. வாய் மூடு, இங்கே பாரு, கத்துன வாய் திறந்த மவளை இவனை இதே இடத்துல போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ கண்ணை மூடவே கூடாது பாருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பார்க்க வைக்கிறான். நீங்கள் வேணும் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறீங்க. இவங்க எந்த ஒரு வெப்பன்ஸும் இல்லாமல் வாட்சனை ஃபேஸ்லேயே அப்படி பஞ்ச் பண்ணுறான். பஞ்ச் பண்ணியே வந்து சாவடிக்கிறான். அப்படி மூக்க வந்துட்டு பயங்கரமாக குத்துறான். அவனோட நாசில்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சி அதில் இருக்க போன்ஸ் எல்லாம் அவனோட மூக்குக்குள்ளே ஏறி அந்த சைனஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி அவன் வந்து கொடூரமாக சாவுறான் வாட்சன்.
அவனை லாஸ்ட்டாக ஒரு பஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை தான் வந்து யூங்கி பார்க்குறான். நீங்கள் அவனுக்காக உங்கள் கண்ணிலேருந்து அவ்வளோ தாரையாக கண்ணீர் ஊற்றிட்டுருக்கு. நீங்கள் அவனுக்காக ஃபீல் பண்ணுறத யூங்கியால் பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியல. அவ்வளோ வெறியாகுது. அவனோட மொத்த கோவத்தையும் சேர்த்து வச்சு வாட்சனோட நெஞ்சிலே ஏறி ஒரே கிக்கு அப்படி ஒரு மிதிச்சோடனே வாட்சன் அப்படின்னு சொல்லி கடைசியாக பிரெத் பண்ணி அவனோட மூச்சு வந்து நிற்குது. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு அப்படியே வந்து உங்களோட கண்ணை வந்துட்டு அப்படியே பிளர் ஆகுது. உங்களோட விஷனெல்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு ஸ்ப்ரில் ஆகுது, ரொம்ப சுற்றுது. அங்கேருந்து அவங்க அப்பா யூங்கி அப்படின்னு சொல்லி ஒரு கத்துறாரு. அதுதான் நீங்கள் கடைசியாக கேட்ட சவுண்டு. பொச்சனை மயங்கி அப்படியே வந்து கீழே விழுகுறீங்க. இவ்வளோ நேரம் இவங்களோட அப்பாவோட பாடி கார்ட்ஸ் இவங்க வந்து தடுக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவன் திரும்பி ஒரு பார்வை தான் எல்லாருமே வந்து பின்னாடி போயிருந்திருப்பாங்க. அவன் பக்கத்தில் போகிறக்கு ஈவன் பாடி கார்ட்ஸுக்கு கூட அவ்வளோ பயமாக இருந்திருக்கும். ஏன்னா இவங்க அவ்வளோ வைல்டாக காட்டத்தனமாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். என்ன பண்ணிகிட்ருக்க யூங்கி, எதுக்காக அவனை சாவடிச்ச அப்படின்னு சொல்லி யூங்கியோட அப்பா தான் வந்து யூங்கி கிட்ட கேட்குறாங்க. இப்போ யூங்கி அவன் பக்கத்தில் இந்த கன் அப்படியே காலால் இப்படி மேலே வர்ற மாதிரி இது பண்ணி அப்படியே அந்த கன் எடுத்து அவங்க அப்பாவை நோக்கி வந்து பாயிண்ட் பண்ணுறான். அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி அள்ளு விட்டுருச்சு அவருக்கு. அப்படியே வாயை ஓப்பன் பண்ணி யூங்கியை பார்த்துட்ருக்காரு. இவங்க அப்படியே எய்ம் பண்ணி அவங்க அப்பாவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ட்ரைட்டர் இருப்பான், அதாவது எனிமிக்கு அங்கே சேர்ந்தவன். அவன் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு பின்னாடி அவங்க அட்டாக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவனை ஒரு சுடு ஃபுல்லாக பிளட் ஷெட்டில் அப்படியே கீழே விழுந்து சாவுறான். அப்போது இவங்க முன்னாடி அந்த எனிமீஸ் எல்லாரையும் பிடிச்சி அவங்களோட பாடி கார்ட்ஸ் இவ்வளோ நேரம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டையாக நடந்துட்டு இருந்திருக்கும். அவங்க எல்லாரையும் வந்து இவங்க முன்னாடி வந்து நீல் டவுன் பண்ண வச்சுருக்காங்க. இவங்க அவன் கையில் வச்சுருக்க அந்த மிஷின் கன்னை தூக்கி போட்டுட்டு அவனோட பாடி கார்டை பார்த்து இப்படின்னு சொல்லி கையை காட்டுறான். லைக் அந்த பாடி கார்டும் ஒரு பெரிய பட்சர் நைஃப் எடுத்துகிட்டு வர்றான். லைக் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பெரிய நைஃப் இருக்கும் இல்லையா, அந்த கறி வெட்டுற மாதிரி அந்த பெருசான மீட்டெல்லாம் கட் பண்ணுற நைஃப், அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். யூங்கி அந்த நைஃபை அப்படியே ஒரு மாதிரி வெக்கோட பார்த்துட்டு அங்கே முட்டி போட்டிருக்கிறவனுங்களெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறான். அவனுங்களுக்கெல்லாம் அப்படியே அடிவேரே வந்து கலங்குது, ஈரக்கொலையே வந்து நடுங்குது இவங்கியை பார்த்து. ஏற்கனவே இவங்க வந்து பிளட் ஷெட்டோடு இருக்கான், கை ஃபுல்லாக அவ்வளோ ரத்தம், வாட்சனோட ரத்தம். அப்படியே அந்த ரத்தத்தை பாடி கார்டோட செஸ்ட்டில் வந்து அப்படியே தடவுறான், ட்ரெஸ்ஸில் அப்படியே பிடிச்சி தடவுறான். பிகாஸ் கையில் பிளட்டோடு இருந்தால் அந்த பட்சர் நைஃபை பிடிக்கும்போது நைஃப் வந்து நழுவும் இல்லையா, அதனால ஃபுல்லாக தொடச்சிட்டு அப்படியே அந்த பட்சர் நைஃபை வந்து வேகமாக அப்படியே க்ரிப் பண்ணி பிடிக்கிறான். இவங்க முன்னாடி 4 பேர் வந்து நீல் டவுன் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஃபஸ்ட்டு இருக்கிறவனா அப்படியே தலையை முடிய பிடிச்சிட்டு கழுத்தை ஒரே சீவு, அப்படி ரத்தம் வந்து தெரிக்குது. இவங்களோட அம்மா அப்படியே கண்ணை முடிச்சு ஒரு பக்கம் திரும்பிக்கிறாங்க. அவங்கள ஒவ்வொருத்தனையும் போட்டு அந்த வெட்டுறான். அப்படி சாப் பண்ணிகிட்ருக்கான். பயங்கரமாக அந்த சவுண்ட் வந்துட்டு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கே. வெறி பிடிச்ச மாதிரி அவங்கள போட்டு ஒவ்வொருத்தனையும் அப்படி வெட்டி சாவடிக்கிறான். யூங்கியோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் அப்படி வாயடைச்சு போய் பார்த்துட்ருக்காங்க. யூங்கியோட அப்பா யூங்கி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராரு. இவங்க ஃபுல்லாக பிளட்லேயே நனைஞ்சு அப்படி இருக்கான். அவனை பிடிச்சி அவன் அந்த பட்சர் நைஃபை கையிலேருந்து பிடுங்கி அந்த பக்கம் தூக்கி வீசிட்டு, என்னடா பண்ணிகிட்டு இருக்க, அவங்க யார் அனுப்புனாங்க எதுவுமே தெரியாமல் இப்படி வெறி பிடிச்ச நாய் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தான் திட்டுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபுல்லாக அப்படியே மூச்சு வாங்கிட்டுருக்கான். இவங்க அமைதார், எல்லாம் சரியாயிடும், இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி இவங்களோட அப்பா இவங்களோட காம் பண்ண வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இவங்கி தான் அவன் கொண்டு வந்து பட்சர் நைஃப் அப்படியே வந்துட்டு தூக்கி வீசிட்டு அதே இடத்துல நீல் டவுன் பண்ணி அப்படி ஒரு கத்துறான். அந்த மேன்ஷனே வந்து அதிருது அவன் கத்துல. எல்லாரும் அப்படியே அப்படின்னு சொல்லி கல்ப் பண்ணிட்டு ஒரு மாதிரி வந்து இவங்கியை பார்த்துட்ருக்காங்க.
அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அப்படி கத்திட்டு அப்படியே அழுகிறான். அவனோட கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. இவங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பக்கத்தில் வர்றாங்க. அவங்க அம்மாவே அவங்க அப்பாவே அப்படியே ஒத்தறி விட்டுட்டு அவன் அப்படியே வந்து நடந்து போகிறான். என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றிய மாதிரி, உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? எனக்குள்ள ஒரு அரக்கா இருக்கான். அவனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. நிலவின் வெளிச்சம் தெரியாது, அரக்கன் ஒருவன் இல்லை என்றால் இறைவன் மகிமை புரியாது. அவனுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவனோட லைஃபே அவன் லூஸ் பண்ணிட்ட மாதிரி அவன் வந்து அவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறான். அப்படி அழுகிறான் அவன். நமக்கு முன்னாலே வளரிலே உள்ளூர் உறவுகள் மறந்ததே, முத்தான உறவுகள் திறந்ததே தன்னாலே. அப்படியே கொஞ்சம் டைம் வந்து அப்படியே பாஸ் ஆகுதுடா. ஆன் த அதர் சைடு இவங்களோட வீட்டுக்கு யார் வந்து அந்த கில்லர்ஸ் அனுப்புனாங்களோ அவங்களோட வீட்டுக்கு தான் ஒரு பெரிய பாக்ஸில் ஒரு பார்சல் வந்து வந்திருக்கு. கிஃப்ட் ராப் பண்ணி வந்திருக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லி அந்த பர்சன், அவரோட பேர் மெக், அவரும் ஒரு மாஃபியா கேங்கோட லீடர். அவர் தான் அந்த பார்சலை பார்த்துட்டு என்னடா அது கிஃப்ட் ராப் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பாடி கார்ட் கிட்டே கேட்குறாரு. தெரியல மிஸ்டர் மெக். சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மெக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டு அந்த பார்சலை வந்து ஓப்பன் பண்ணால் சரியான ஸ்மெல்லு அந்த பார்சலு. அப்படியே ஓப்பன் பண்ணால் அவள் அப்படின்னு சொல்லி ஒம்மட்டிட்டு அந்த பக்கம் அப்படியே ஓடிடுறா. மெக்கு அப்படியே டெரிபிளான ஐஸில் அந்த பார்சலை பார்க்குறான். பார்த்தா அவன் அனுப்பின பாடி கார்ட்ஸோட பாடி தான் அது. வித் லவ் அகஸ்டின் போட்டு வந்திருக்கு அந்த பார்சல். அவன் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை காட்டி இதை எடுத்துகிட்டு போங்க, வேகமாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹேண்டை வந்து காட்டுறான். அவங்களும் அதை வேகமாக வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கல்ப் பண்ணிவிட்டு கீழே அப்படியே உட்காடுறான். அப்போது மெக்கோட ஃபோனுக்கு தான் வந்து ஒரு கால் வருது. அவன் கையெல்லாம் நடுங்கிட்டு அவனோட வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு அந்த ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணுறான். பாஸ் நம்மளோட எந்த ஒரு நெட்வொர்க்கும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. யாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் முன் வர மாட்டேங்கிறாங்க. நேத்திக்கோட அட்டாக் அப்புறம் ஆகஸ்டியை பார்த்து எல்லாருமே வந்து பயப்படுறாங்க நம்ம கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம தலைமறைவாக இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்காதீங்க, வேகமாக அங்கேருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ளே அந்த லைன் வந்து கட் ஆகுது. அவன் அங்கே இருக்கிற அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஈவ்லினை தான் வந்து கூப்பிடுறான். ஈவ்லின் வா, இங்கேருந்து சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லி மெக் தான் வந்து கூப்பிடுறான். அப்போ அவளும் வந்து வேகமாக அவளை க்ளீனப் பண்ணிவிட்டு வேகமாக வந்து வர்றா. அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பாடி கார்ட்ஸோடு சேர்ந்து வெளில போகலான்னு சொல்லி வரும்போது ஆல்ரெடி அந்த கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் அவங்க முன்னாடி அப்படியே வர்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு கல்ப் பண்ணிவிட்டு அவன் அப்படியே பின்னாடி போகிறான். ஈவ்லின் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து அப்படியே பின்னாடி மறைச்சிட்டே வந்து போகிறான். ஈவ்லின் மேலே போடி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் போக மாட்டேன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து மெக்கப் வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஏச்சே என்ன மேலே போன்னு, நானே உங்கள் ரெண்டு பேர்த்தையும் மேலே அனுப்புறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. என் வீட்டுக்கு, அகஸ்டியோட வீட்டுக்கே கில்லர்ஸ் அனுப்புகிற அளவுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் வந்திருக்குன்னா அவனை நேரில் பார்த்து தானே கொல்லணும், அதுதானே நான் அவனுக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எஸ், அது நம்மளோட அகஸ்டி தான். அகஸ்டி
நீங்கள் நான் சொல்லு. நான் ஏதோ உங்கள் பிளேஸ்க்கு வரணும்னு பேராசையில் இந்த பண்ணிட்டேன். என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னோட பணம் பொருள் அது மட்டும் இல்லை, என்னோட எது மேலே ஆசைப்பட்டாலும் நான் கண்டிப்பாக மேலே அனுப்பிடுவேன். நீயும் எனக்கு சொந்தமான என் பதவி மேலே ஆசைப்பட்டிருக்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற கண்ணை வந்துட்டு அப்படியே வந்து பார்க்குறான். அப்போ அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஈவ்லின் தான் அப்படியே சுகாவோட காலில் விழுந்துடுறா. ப்ளீஸ் சார் அவளை விட்டுருங்க ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. அப்போ டக்குன்னு இவங்களோட மைண்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அவனோட காலில் வந்து கெஞ்சிருப்பீங்க இல்லையா, ப்ளீஸ் அவன் வாட்சனை விட்டுருவீங்கன்னு சொல்லி அதுதான் வந்து இவங்களுக்கு இன்னும் ஞாபகம் வருது. சொல்லு, இவனை நீ உண்மையாக லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் ப்ளீஸ் எனக்காக இவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவள் தான் வந்து ரொம்ப கெஞ்சிரா. அப்போது இவங்கிக்கு தான் டக்குன்னு அவன் வந்து மெக் வந்து பார்க்குறக்கு வாட்சன் மாதிரி தெரியுறான். அப்போது அவனோட பட்சர் நைஃப் எடுத்து ஒரே வெட்டு அவனோட கழுத்தை. அந்த ஈவ்லின் அதை பார்த்து வீருன்னு கத்துறா. உன்னை கொல்றதுக்கு எனக்கு மனசு வரல, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவள் அப்படியே ஃப்ளின்ச் ஆகிட்டு இங்கே பார்க்குறா. இங்கேருந்து போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். அந்த ஈவ்லின் அப்படியே வந்து ஒரு மூலையில் போய் அப்படியே அவளோட நீ சாக் பண்ணிட்டு உட்காந்து பயங்கரமாக அழுகிறா. இவங்கிக்கு ஏதோ பண்ணுது. அவனே அவன் தலையில் வந்து இப்படின்னு சொல்லி அப்படியே வந்து ஸ்லாப் பண்ணிக்கிறான். பட்சர் நைஃபு கன்னு எல்லாத்தையும் அப்படியே கீழே போட்டுட்டு அப்படியே வேகமாக வந்துட்டு வீட்டுக்கு வரான். இப்போது இப்படியே வந்து ஒரு 2 days வந்து ஸ்கிப் ஆகுது. ஹியூங்கி தான் அவனோட கன்னை வந்து லோட் பண்ணிவிட்டு மிரர் முன்னாடி நின்று அவனோட ஹேரை வந்து சரி பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இவங்கியோட அம்மா தான் டக்குன்னு கதை திறந்துட்டு வராங்க. இவங்க அப்படியே ஃப்ளின்ச் ஆகிட்ட ஒரு மாதிரி ஷார்ப்பாக வந்து அப்படியே திரும்பி பார்க்குறான். அப்போ அவங்க அம்மா தான் இவங்கி நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவங்கி ஏன் இப்படி இருக்க, உன்னை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது, என்னடாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, வயன் பண்ண காரியத்துக்கு அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான். அவ பயந்து போயிருக்காடா, அவ 2 நாளாக சாப்பிடல, எப்படி இருக்கா தெரியுமா, பேரஞ்ச மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளோட ரூமில் தான், அந்த பையன் செத்ததுலேருந்து அந்த ரூமை விட்டு வெளியவே வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க அம்மா பிளாங்க் எக்ஸ்ப்ரெஷனோட பார்த்துட்டு இருக்கான். அந்த அதர் சைடு உங்களை தான் வந்து காட்டுறோம். நீங்கள் ரொம்ப 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 டயர்டாகி ரொம்ப எக்ஸாஸ்டடாகி அழுது உங்கள் கண்ணுக்கு கீழெல்லாம் டார்க் சர்க்கிள்ஸ் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படியே தலையெல்லாம் விரித்து போட்டு எந்த ட்ரெஸ்ஸில், அதாவது உங்களோட பர்த்டே ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த பிங்க் கலர் லெஹங்கா, அதே ட்ரெஸ்ஸில் தான் நீங்கள் இன்னும் இருக்கீங்க. 1 இன்ச்சு கூட நீங்கள் நவரல. உங்களுக்கு அவ்வளோ வைலன்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு மூச்சே போகல, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்பவே வந்து நாஷியஸாக இருக்குது. நீங்கள் அப்போலேருந்து தூங்கவே இல்லை. ஸோ நீங்கள் சாப்பிடாம தூங்காமல் அழுதுகிட்டே இருக்கனால அவ்வளோ எக்ஸாஸ்டட் ஆகி அப்படியே வந்து நீங்கள் பெட்டுக்கு கீழே தான் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்படியே உங்களோட ஹெட்டை வந்துட்டு பெட்டில் அப்படியே ரைஸ் பண்ணி லைட்டாக உங்களோட கண்ணை வந்துட்டு மூடுறீங்க. அப்போது யூங்கி அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வச்சு வாட்சனை பஞ்ச் பண்ணது, அவனோட முகத்தில் இருக்கிற ரத்தம் உங்களோட முகத்தில் தெரிச்சதான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. அப்படின்னு சொல்லிட்டு பயந்து மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு மென்டல் டார்ச்சராக இருக்குது, அவ்வளோ உங்களுக்கு வந்து தூக்கமே வர மாட்டேங்குது யூங்கி அந்த பக்கம் அந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறம். அப்போது உங்களோட கதவை யாரோ தட்டுற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க. அப்போது ஒரு வாய்ஸ் உங்களுக்கு கேட்குது. வயன், என்ன பண்ணுற வயன், உன்னோட பர்த்டேக்கு அப்புறம் நீ இந்த ரூமை விட்டு வெளியவே வரலன்னு அம்மா சொன்னாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்க ரூம்குள்ளே அப்படின்னு ஒரு சத்தம். அதை கேட்டோன்னே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெத் பண்ணிவிட்டு அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு அந்த டோரே வந்து அப்படி பார்க்குறீங்க, ஏதோ பேயை பார்த்த மாதிரி. இப்போ யூங்கி தான் உள்ளே வந்துட்டு வரான். நீங்கள் அவனை பார்த்துட்டு விழுந்தடிச்சு அப்படியே பின்னாடியே வந்துட்டு போகிறீங்க.
என்னாச்சு வயன்? ஏன் என்னை பார்த்து பயப்படுற? அது கனவு ஏதாவது கண்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறீங்க. என்ன பண்ணுறது வயன், உன் பக்கத்தில் யார் இருந்தாலும் எனக்கு பிடிக்க மாட்டேது, அதான் வாழை மேலே அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் மரண பயத்தில் அப்படியே நடுங்கிட்டு இவங்க பார்த்துட்ருக்கீங்க. அவன் போட்டிருந்த கண்ணாடி எடுத்து தூக்கி வீசிட்டு உங்கள் தலைமுடியை பிடிச்சி அப்படியே க்ரிப் பண்ணி மேலே தூக்குறான். அழுகிறியா? அவனுக்காக அழுகிறியா? என்னடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு ஒரு அறையிறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையை வாங்கிட்டு இவங்கவே வந்து பார்க்குறீங்க. அவனுக்காக 2 நாள் சாப்பிடாம தூங்காமல் அழுகிற அளவுக்கு அவன் உனக்கு முக்கியமாயிட்டானாடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்றுமே பேசலை. பேசுடி, ஏதாவது பேசு. நிறைய பேசுவே, அப்படியே பொய்யா அளந்து விடுவியே, பேசு அப்படின்னு சொல்கிறான். இவங்க இது மாதிரிலாம் பேசுகிறேன், எனக்கு ஒன்று பார்க்கவே பயமாக இருக்குது, ஒன்று பார்க்கவே எனக்கு பிடிக்கல, அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ, என்னை பார்த்தா உனக்கு அருவருப்பாக இருக்கா? சரி, என்னை பார்த்தா உனக்கு அருவருப்பாக இருக்குது, என்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட அப்படி என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட கண்ணை வந்து மூடுறீங்க. என்னை பார்க்கவே பிடிக்கலையா, என்னமோ கண்ணை மூடுற அப்படின்னு சொல்லி உங்களை தலையை பிடிச்சி அப்படியே முடியை பிடிச்சி அப்படியே ஆட்டுறான். நீங்கள் வலிக்குது இவங்க வேடு இவங்க அப்படின்னு சொல்கிறீங்க. வலிக்கணும்டி, இதெல்லாம் என்ன வலி? என்னை பார்க்கவே பிடிக்கல உனக்கு, இனிமே என்னோட முகத்தை மட்டும்தான் நீ வாழ்க்கை ஃபுல்லாக பார்க்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லி உங்கள் தலையை பிடிச்சி அப்படியே ஆட்டுறான். நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்தா அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறான். நீங்கள் அது என்னன்னு சொல்லி அப்படியே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அது உங்களோட வெட்டிங் இன்விடேஷன். நீங்கள் அப்படியே இவங்க கொஷினிங்காக பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு பத்திரிக்கை பொண்ணுக்கு தான் வைக்கிறேன், நம்ம கல்யாணத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இவங்க எனக்கு கூட கல்யாணம் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. உன் சமத்தத்தை எவண்டி கேட்டான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்களோட ஹேரை பிடிச்சி ஆட்டுறான். அழிக்குதே இவங்க பண்ணிகிட்டு இருக்க நீ, இதுதான் உன்னோட ஒரிஜினலான முகம்னா கண்டிப்பாக நான் உனக்கு கல்யாணம் படிக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி, என்ன கொன்னை போட்டாலும் சரி அப்படின்னு சொல்கிறீங்க. உன்னை யாரடி கொல்லுவாங்க? நீ லைஃப் ஃபுல்லாக என் கூடயே இருந்து நீ சாகணும், அதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், வேறு எதுக்காகவும் இல்லை. ஆகஸ்டி வெர்சஸ் கிம் வயன், இதுதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடியே அப்படியே உங்களை வந்துட்டு அப்படியே பிடிச்சி தள்ளிட்டு வெளில வந்து போகிறான். நீங்கள் அங்கே இருக்கிற உங்களோட மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு அப்படியே வந்து பொத்தனு கீழே விழுந்து உங்களோட கண்ணை வந்து மூடுறீங்க. வெளியில் இவங்கியோட அம்மா தான் ஷாக்கிங்காக நின்றுட்டுருக்காங்க. என்னடா பேசுகிறேன் இவங்கி, வயனுக்கும் உனக்கும் கல்யாணமா? அதுவும் உடனடியாக? அவள் ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்காடா, இதுக்கெல்லாம் அவள் அடாப்ட் ஆகட்டும் மா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா வந்துட்டு வராரு. அப்புறம் உங்கள் அப்பாவும் அங்கே வராரு. இவங்கி நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு அவர் பேசுகிறதுக்குள்ளே இவங்கி உங்கள் அப்பாவை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். அப்போ இவங்கியோட அப்பா தான், என்னடா ஓவராக பண்ணிகிட்ருக்க, போதும் சரியா, உன்னோட ஆட்டத்தை இதோட நிறுத்திக்கோ, வயன் அப்படியெல்லாம் நீ ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவளுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லக்குள்ள இவங்கி அவங்க அப்பாவையும் பார்த்து ஒரு டிக்ளேர் விடுறான். நான் முடிவு பண்ணிட்டேன், அவளுக்கும் எனக்கும் 4 அன்னைக்கே கல்யாணம். இந்த ஆகஸ்டே எடுத்த முடிவை யாராலையும் மாற்ற முடியாது, அதை மாற்றுற அதிகாரமும் யாருக்கும் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து அங்கேருந்து வேகமாக வந்து நடந்து போகிறான். அங்கே நிற்கிற உங்களோட பேரண்ட்ஸும் இவங்களோட பேரண்ட்ஸும் உங்கள் அப்பாவும் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. இப்போது அந்த அதர் சைடு உங்களை தான் வந்து காட்டுறோம். நீங்கள் அப்படியே ஹாஃப் ஃபேஸில் அரை மயக்கத்தில் உங்களோட தலையிலேருந்து பிளட்டு வந்து ஊற்றிட்டு இருக்கு. அப்படியே உங்களுக்கு ரேர் வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. வயன் எழுந்து வெளியில் வர ட்ரை பண்ணுவான், ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லாக கேஸால் ஸ்ப்ரெட் ஆகி ஃபில் ஆகிட்டு இருக்கு. வெளியில் வா வயன் அப்படின்னு சொல்லி வெளியில் நின்றுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கத்திட்டு இருக்காங்க. என்ன தாண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க ஒரு பையனை பார்த்து கேட்குறான். கெமிஸ்ட்ரி லேபில் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது தெரியாமல் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வெடிச்சிச்சுடா, அங்கே இருக்கிற கெமிக்கல்ஸோட ரியாக்ட் ஆகிடுச்சு. என்னடா
என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி என் கூட இருக்கிற பையன் வந்து கேட்குறான். அப்போது வெளியில் நின்றுட்டு எல்லாரும் வயன் வெளியில் வேறு ட்ரை பண்ணுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. பிகாஸ் எல்லாருமே அந்த ரியாக்ஷன் நடந்தோடனே வெளியில் ஓடி வந்துருந்துருப்பாங்க. பட் வயன் மட்டும் வந்து மாட்டியிருந்திருப்பா ஒரு கார்னரில். அவளுக்கு இந்த மாதிரி சவுண்டு பிளாஸ்ட் இதெல்லாம் ரொம்ப பயம். அப்படியே நடுங்கிட்டு காது மூடிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கா. அப்போது ஒரு 2-3 கிளாஸ் தள்ளி இருக்கிற யூங்கிக்கு தான் அந்த சவுண்ட் வந்து கேட்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்க்குறாங்க. அப்போது யூங்கி தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். வயனுள்ள மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி தான் வேகமாக அங்கே இருக்கிற டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உள்ளே போகிறான். ஃபுல்லாக வந்து ஸ்மோக்கால் மூடி இருக்கு. வயன் வந்து அப்படியே பாதி மயக்கத்தில் அப்படியே ஒரு மாதிரி குறுக்கிட்டு ஒரு மாதிரி வந்து பயத்தில் அப்படியே நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ யூங்கி தான் உள்ளே போயிட்டு வயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு உங்களோட கன்னத்துலேயே வந்து பேட் பண்ணுறான். சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேகமாக அங்கேருந்து தூக்கிட்டு வரான். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் நர்சரி ரூமில் இருக்கீங்க. அப்படியே யூங்கி வந்து உங்களோட கையை பிடிச்சிட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ப்ரே பண்ணுற மாதிரி அப்படியே 2 கையும் உங்கள் கையோட இன்டர்லாக் பண்ணி அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கான். இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து வரான். யூங்கி அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாரும் அந்த டாக்ஸிக் கேஸ்க்கு பயந்துட்டு யாருமே வயனை காப்பாற்றுறதுக்கு பக்கத்தில் வந்திருக்க மாட்டாங்க. பட் யூங்கி தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளில வந்து கூட்டிகிட்டு வந்துருந்துருப்பான். அவனுமே ரொம்ப நேரம் இருமிகிட்டே தான் வந்து இருந்திருப்பான். பட் உங்களை காப்பாற்றணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவன் மனசில். நீங்கள் அப்படியே யூங்கியை வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்க அமைதியாக. ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. யூங்கி என்ன கேட்குறவன், எனக்கு உன்னை விட்டால் யார் இருக்காங்க? உன்னை காப்பாற்றாமல் எப்படி? என் உயிரே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே கண்ணில் தண்ணி வர யூங்கி அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே இந்த மெமரி யோசித்து பார்த்துட்டு உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது, உங்களோட தலையிலேருந்து வந்து பிளட் லீக் ஆகிட்டு இருக்கு. அப்படியே உங்களோட